ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பல்சர் NS 400 ரீசெண்டாக லான்ச் ஆன இந்த பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். 807 mm ஆஃப் சீட் ஹைட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு நமக்கு R70 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் நல்லா ஸ்போர்ட்டியராக பைக் இப்போ இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்த குவாலிட்டியும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 லிட்டர் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. 373cc இன்ஜின் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிசி பவர் அதை பற்றியெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்ப்போம். கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக LED DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட லுக்கே நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். LED ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ரியர்லையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா LED டைல் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கில் ஏறி ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக நம்ம இதில் வந்து பார்த்துருவோம். வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்வேர் அரௌண்ட் நம்மளுக்கு 174 kg கர்வ் வெயிட் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் வெயிட்டாக தான் வந்து இருக்குது. பட் பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் நல்லா பேலன்ஸ்டாக நமக்கு வந்து இருக்குது. வெஹிக்கிள் நம்ம ட்ரைவ் பண்ணிடுவோம். நியூ ஹில் ஸ்விட்ச் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியலான டார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் சூப்பராக நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கியரில் ஈஸியாக நான் கிளச்சிலே மேலே இது வந்து ஏற்றிட்டேன். கிளச்சில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஏற்றுறதை நம்ம வந்து பார்ப்போம். ஃபுல்லாக ஸ்லோப்பில் வெஹிக்கிள் வந்துக்குது. கிளச்சன் இதில் கண்ட்ரோல் பண்ணி ஏற்ற முடியுமா நம்ம பார்ப்போம். வெஹிக்கிள் ஈஸியாக நமக்கு மேலே ஏறிடுச்சு. கிளச்சன் ஆக்சிலேட்டர்லேயே கண்ட்ரோல் பண்ணி மேலே ஏற்றியாச்சு. இனிஷியல் டார்க் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. பவர் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு சம்மர் அரௌண்ட் 40 bhp என்னமோ பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 35 Nm ஆஃப் டார்க் என்னமோ இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்குது. இன்ஜின் சவுண்ட் வந்து அந்த அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் யூசேஜ்னால டாமினோட சவுண்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. நல்லா இன்ஜின் சவுண்ட் நமக்கு வந்து இருக்குது. எக்ஸாஸ்ட் நாய்ஸ் நமக்கு வந்து ஒரு தடவை ஃபுல் பண்ணி வந்து காட்டுறேன். இங்கே ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாம் புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக 4-way கண்ட்ரோல்டு மெனு ஸ்விட்சஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நியூலி டிசைன், அதாவது டாமினரில் பார்த்தா அதே மிரர் செட்டப் நமக்கு இதில் வந்து மிரர் செட்டப் நம்மளுக்கு இது வந்து கிடைக்குது. 3 டிரைவ் மோட்ஸ், அதாவது 4 டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோடு, ஸ்போர்ட், ரெயின் அண்ட் ஆஃப் ரோட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஃபுல்லாக ஃபீச்சர் பேக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீலெல்லாம் நமக்கு வந்து பார்க்க போனால் ஸ்லிப்பர் ஓரியன்ட் சஸ்பென்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நான் எக்ஸாஸ்ட் இந்த மாதிரி அப்ரோச் டவுன் ஸ்போக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ரியரில் வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா ஆக்சுவலாக வண்டி ட்ரைவ் பண்ணுறது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்ஜின் அந்த ஸ்டாலிங் இஷ்யூவில் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தான இன்ஜின் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து பார்க்க போனால் சம்மர் அரௌண்ட் 30 to 40 உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி நமக்கு 20 வந்து காட்டுது. ஆவரேஜ் ஸ்பீடு நமக்கு வந்து காட்டுது. இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்கனாமிக்குன்னு கிராஃப் இருந்ததில்லை. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி மட்டும் நமக்கு வந்து காட்டுது. ஃபுல்லாக LED லைட்டிங் செட்டப், LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது வெஹிக்கிளோட அந்த எக்ஸ்டீரியர் லுக்கை இன்னும் கொஞ்சம் டெக்கியாக காட்டுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்லிப்பர் கிளாஸ் யூஸ் ஆகுதுனால கிளச் எல்லாம் நல்லா லைட்டாக இருக்குது. பிரேக்கும் நல்லா பஞ்சியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக்கோட டயமீட்டர் நம்ம மேலே கீழே வந்து போடுறேன். டியூவல் சேனல் ABS நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜஸ்ட் ஃபுல் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக மிட் ரேஞ்சில் வந்து டாப் டெலிவரி நல்லா சூப்பராக வந்துருக்கு. அந்த 6000 7000 RPM கிராஸ் பண்ணதும் வெஹிக்கிளோட கேரக்டரே நமக்கு வந்து மாறுது. அப்படியே ஃபுல் பண்ணிட்டு அப்படியே வந்து போகுது. அந்த 7000 to 10,000 வரைக்கும் உங்களுக்கு அந்த நல்ல புல்லிங் கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட நான் 3 கியரில் என்னமோ 100 வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். கியரிங்கும் நல்லா ஒரு லாங் அண்ட் ஷார்ட்டுக்கு அந்த மிடில் தான் ஒரு கியரிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6th கியரில் நான் இப்போ 40 ஸ்பீட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக வந்து தட்டுது. பட் 5th கியரில் ஸ்மூத்தாக நம்மளுக்கு ஒரு 3000 RPM வெஹிக்கிள் வந்து போகுது. கியரிங்கும் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பஜாஜ் அந்த செயின் சவுண்டெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. செயின் சவுண்ட் சுத்தமாக கேட்கவே இல்லை. நார்மலாக இந்த பஜாஜ் டாமினோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த பேரிங் நாய்ஸ் எடுத்து வந்து கேட்கல. அதான் வந்து சொல்கிறேன், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இம்ப்ரூவ்டுக்குண்டான குவாலிட்டி நமக்கு இது வந்து கிடைக்குது. பைக் நல்லா அஜைலாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 174 kg வெயிட் வந்து சுத்தமாக நமக்கு வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. பெரிமீட்டர் ஃப்ரேம் செட்டப் இருக்கிறதுனால நல்லா அஜைலாக ஈஸியாக நம்மளுக்கு வந்து பைக்கு ஓட்டிக்கலாம். ஆக்சுவலாக மற்ற KTM பைக்ஸ் மாதிரி இல்லை. இப்போ KTM பைக்கில் நீங்கள் 40 ஸ்பீடில் 50 கிலோலாம் வந்து போகவே முடியாது. கியரிங்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து பண்ணியிருக்காங்க பைக்கை. இந்த ஹேண்டில் பாரில் நல்லா அக்கோமடேட்டிவாக வந்துருக்கு. அந்த ட்ரைவிங் ட்ரையாங்கிள், அதாவது ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து நல்ல ஒரு சூப்பரான பொசிஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரவுண்ட் மட்டும் போயிடுவோம்.
ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயும் அந்த திருப்பும் போது எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டாமினார் அந்த வெயிட் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், பட் அந்த வெயிட் எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. இதில் நல்லா வெயிட்லாம் பேலன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரியர்லி எனக்கு அந்த லம்பர் சப்போர்ட்லாம் நல்லா வந்துருக்கு. சீட் நல்லா அக்கம்பேட்டிவான பொசிஷன் வந்திருக்கு. நான் ஏற்கனவே இந்த மாதிரி அந்த ரைடிங் ட்ரையாங்கிலெலாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. வண்டி எப்பவுமே அதாவது மிட்ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது லோ எண்ட் அண்ட் டாப் எண்ட் வந்து நல்லா பஞ்சு வந்துருக்கு பாருங்கள். லோ எண்டில் நான் இப்போ வந்து புல் பண்ணாலும் வெஹிக்கிள் வந்து எனக்கு இதே 7000 RPM மேலே வந்து போயிட்டுனா நல்லா எனக்கு வந்து வெஹிக்கிள் புல் பண்ணும். ஹீட் எதுவுமே காலில் அடிக்கிறது நமக்கு வந்து தெரியல. கம்ப்ளீட் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வர KTM 390cc பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த செட்டப் எதுவுமே வந்து வரல. பட் சுத்தமாக எனக்கு ஹீட் எதுவுமே வந்து தெரியல. போட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்லிப்பர் கிளச்செல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த இன்ஜின் பிரேக்கிங் உண்டான கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஈஸியாக வெஹிக்கிள் நீங்கள் வந்து கிளச்சை லீவ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நல்லா அந்த ஹை எண்டில் அதாவது நீங்கள் ஒரு 5000 RPM தாண்டினதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளோட அதாவது இந்த பல்சரோட கேட்ரேமோட வந்து என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் அந்த நியர் 5000 RPM நான் 100 மெயின்டைன் பண்ணேன் 60 கியரில். திருப்பி புல் பண்ணாலும் ஸ்பீடு உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த லேகே இல்லாமல் ஸ்பீடு உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஏறுது. நல்லா ஃபன் டு டிரைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஹீட் நான் ஏற்கனவே சொல்லிடுற மாதிரி சுத்தமாக எனக்கு காலில் ஹீட் வந்து ஃபீல் ஆகலை. நல்லா வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்ஜினோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே. வைப்ரேஷன் பற்றி பார்க்க போனால் இந்த மாதிரி RPMல இது பண்ணிங்கன்னா அந்த மைல்டு வைப்ரேஷன் உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார்லேயும் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து தெரியும். அதாவது ஃபுட் பெக்ஸ்லையும் நமக்கு வந்து தெரியும். இப்போ கியர்லாம் நீங்கள் கரெக்டான கியரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா வைப்ரேஷன் எதுவும் இருந்தாலும் லோ எண்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 7000 to 8000 RPM கிராஸ் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. இந்த மிட் ரேஞ்சில் வந்து நல்லா வெஹிக்கிள் சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. நல்லா டிரைவபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்லா ரைடபுளாக இருக்குது பைக்கு. சூப்பரான ஃபீச்சர் உள்ள பைக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் செக்மெண்ட் அதாவது அண்டர் 2 lakhக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து சொல்கிறேன் ஒரு 400cc பைக் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னா சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. மேனேஜபிளாக வந்து இருக்குது. ரியர் பிரேக் எப்பவுமே நீங்கள் அந்த பஜாஜ் அண்ட் KTM பைக்ஸில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரியர் பிரேக் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலே பண்ணி ட்ரைவ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக 2 பிரேக்கை வச்சு வந்து மேனேஜ் பண்ணணும். அதுக்கான செட்டப் தான் இதுலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 12 சேனல் ABS கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் ரைட் மோட் சென்சிட்டிவ் ABS வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே நல்ல ஃபீச்சர். பார்க்குறோம் ரிவ்யூ. அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி எல்லாமே நான் வந்து போட்டிருந்திருப்பேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கலாம்னா நல்லா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ காஸ்ட் அதாவது 2 lakhs இருந்துச்சுன்னா ஒரு 400cc பைக்கை நான் கன்சிடர் பண்ணேன்னா இந்த பைக்கை நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் தேர்டு கிலோ ஈஸியாக நான் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த ஸ்டாலிங் இஷ்யூ வைப்ரேஷன் இஷ்யூ அது எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் தாங்க சூப்பராக நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பெரிமீட்டர் ஃப்ரேமோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அதாவது அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஈஸியாக நம்மளுக்கு 2 சைடு வெயிட் மேனேஜபிளாக நமக்கு வந்து இருக்கும். அது மாதிரி தான் இதுலேயும் நமக்கு வந்து இருக்குது. டாமினாரில் கூட அந்த அன்லாடன் வெயிட் லைட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா ஈஸியாக வந்துருக்கு வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ண. ஸ்லோ ஸ்பீல் ஆகட்டும் அந்த வெயிட்டெல்லாம் எதுவுமே எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண நம்மளுக்கு போயிடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுவும் தட்டலை கீழே வரும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸு ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நல்ல ஒரு புது வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் Chris Views.